Taste the Daily. பத்திரிகை சுதந்திரம் இந்த பக்கம் பேச வேண்டியது, இந்த பக்கம் பத்திரிகையாளர்களையே கூப்பிட்டு விசாரணைங்கிற பேர்ல போனை பிடுங்கி வைக்கிறது. இதே மாதிரி தான் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மக்கள் கிட்ட இவங்களுடைய நடவடிக்கை எப்படி போய் சேரும்? முதல்ல சகோதரர் சிவா அவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறேன். அந்த செல்போனை பிடுங்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சப்ப அவர் என்னென்னமோ எக்ஸஸா பேசினாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன கேள்வின்னா, ஒரு செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டா உங்க செல்போனை நாங்க வாங்கி வச்சிருக்கோங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். இத பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. எங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட கொடுக்கல. ஒரு பொருளை அவங்க கையகப்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த பொருள் யார் சொந்தக்காரங்களோ அவங்கள்ட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? அது கொடுக்கப்படலைன்னா அந்த இடத்துல அதுக்கு பேரு பிடுங்கிக்கிறது தான். உண்மையா இல்லையா? அவங்க என்ன ஆதாரத்தோட போய் அடுத்த முறை என் செல்போனை கொடுங்கன்னு அவங்க கேட்க முடியும்? எந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போவாங்க? இது என்னோட செல்போன் உங்கள்ட்ட இருக்குன்னா உன் செல்போன் என்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சொல்ல முடியும்ல? எந்த ஆதாரமும் இல்லல்ல. இதற்கு முதல் விளக்கம் அவர் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, திமுக அரசு பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அவங்க அலைக்கழிப்புல இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்தது டிசம்பர் 23. அது சம்பந்தமான நிகழ்வு அடுத்த 1 வாரத்துக்குள்ள நடக்குது. இது எல்லாமே இந்த 1 மாதமாக பத்திரிகையாளர்கள் பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அங்கங்க அலைக்கழிக்கப்பட்டு இறுதியாக தான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அந்த நீதிமன்ற வழக்கு கூட பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் பல்வேறு பத்திரிகையாளர்கள் தொடுத்த வழக்கு தானே தவிர தமிழக அரசு எந்த இடத்திலையும் பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக நிக்கல. இது மிக மிக வருத்தமான ஒன்று. சகோதரர் வில்சன் அவர்கள் கூறியது போல, நீங்க கமிஷனருக்காக உச்சநீதிமன்றத்தை நாடுறீங்க, கள்ளச்சாராய வழக்குக்காக நீங்க சிபிஐக்கு போக கூடாதுன்னு நீங்க உச்சநீதிமன்றத்தை நாடுறீங்க. அப்ப உங்களுக்காக நீங்க உச்சநீதிமன்றத்தை நாடும் போது ஏன் பத்திரிகையாளர்களுக்காக, அதாவது ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்காக நீங்க நாடக்கூடாது? ஏன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப அதற்குள்ள பல்வேறு சூட்சமங்கள் இந்த வழக்கு குறித்து இருக்கு. இப்ப பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஒற்றுமையா சொல்ற ஒரு தகவலை பாத்தீங்கன்னா, எங்களுக்கு உச்சநீதிமன்ற தடையை மீறி சம்மன் வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்குங்க. ஆனாலும் நாங்க ஆஜராகிறோம். ஏன் ஆஜராகிறோம்னா, இது ஒரு பெண் குறித்த வழக்கு. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த வழக்குக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்டோட மனப்பான்மை. அவங்க அருமையா சொல்றாங்க, இது எங்களுடைய கடமையா கருதி தான் நாங்க வந்தோம். இந்த இடத்துல இவர்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை வச்சுக்கிட்டு இவ்வளவு மோசமாக செயல்படுவார்கள்னு அவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த குற்றமும் இவர்கள் மேல இல்ல. நீங்க விரிவா சொல்லிட்டீங்க, விளக்கமா சொல்லிட்டீங்க. நான் இன்னும் விரிவா சொல்றேன். ஒரு கரும்பலகையில எழுதி போட்டு வெளியில வச்சாச்சுங்க. புரியுதா? எழுதி போட்டதை ஒரு 10 பேர் படிக்கிறாங்க, 10,000 பேர் படிக்கிறாங்க. ஆனா அந்த எழுதி போட்டவங்களை பத்தி நீங்க எந்த விவரமும் கேட்காம யாரெல்லாம் நின்னு படிச்சீங்களோ அவங்க எல்லாம் நான் தண்டனைக்கு உட்படுத்துவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் விளக்கம். பதிவிறக்கம் வந்துடுச்சு, நீங்க தான் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. அது பொதுவான இடத்துக்கு வந்துட்டு அதை படிக்கிறாங்க, பதிவிறக்கம் செய்யறாங்க. அப்படிங்கறதெல்லாம் நீங்க பண்ணினதுனாலதான் இது. இதற்கு பிறகுதான் இது. இவர்களால நீங்க பதிவிறக்கம் செய்யல, இவர்களால நீங்க எதுவுமே செய்யல. அப்படிக்கும் போது இந்த இடத்துல இவர்கள் மேல எந்த குற்றமுமே கிடையாது. அவங்க அதிலையும் என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகை விதிகளுக்கு உட்பட்டு நாங்க அந்த டீடைல்ஸ் நாங்க எதுவுமே வெளியிடல. யாருமே அந்த பாதிக்கப்பட்டவரோட விவரத்தை நாங்க வெளியிடல. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இந்த வழக்குக்குள்ள இருக்கு. இதுதான் என்னை போன்றவரோட சிந்தனையா. என்ன சூழ்ச்சி? ஏன்னா இதை பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள், வேறு ஏதோ தகவல்கள் தெரிஞ்சிடும். இதற்கு அடுத்தாற்போல் அந்த யார் அந்த சார் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இன்றளவும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எந்த திசையை நோக்கி போக வேண்டிய வழக்க நீங்க எந்த திசையை நோக்கி கொண்டு போறீங்க? உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? செய்தியாளர்களை பாராட்டி இருக்கு. செய்தியாளர்கள் இந்த அளவுக்கு செயல்படறனா இந்த வழக்கோட நிலை இந்த அளவுக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டி இருக்கு. ஆனா தமிழக அரசு என்ன பண்ணுது? மிரட்டுது. என்ன மிரட்டுது? இனி மேற்கொண்டு நீங்க இது குறித்து எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க போனை கொடுக்கலன்னா நாங்க வீட்டுக்கு வருவோம், உங்க உறவினர்களை தொந்தரவு கொடுப்போம். மாமியாருக்கு போன் அடிச்சிருக்காங்க, உறவினருக்கு போன் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு! ஒவ்வொரு பத்திரிகையாளர் சார்பாகவுமே நான் சொல்றேங்க, உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு அரசை அவர்கள் பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு காவல்துறையை கைப்பாவையா வச்சுக்கிட்டு நாம சென்ற நிகழ்வுல கூட பார்த்தோம். ஒரு திமுக கொடி கட்டி போனுச்சுன்னா யார் குற்றம் செய்தார்கள்ங்கிறத விட இவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு காவல்துறையை சார்ந்தவர் விளக்கம் கொடுப்பாராம். இதற்கெல்லாம் காவல்துறை பயன்படுத்துவீங்க.
நீங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா அதை மறைக்கிறதுக்கு உடனே உங்களுடைய கையாளு மாதிரி காவல்துறையை பயன்படுத்துவீங்க. ஆனா பத்திரிகையாளர்களிடம் இவ்வளவு துன்புறுத்தல்களையும் ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்திய அந்த SIT சிறப்பு புலனாய்வு குழுவை நீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்க. அது கோர்ட்டே போட்டிருந்தாலும் அதற்கு தமிழக அரசு சார்பா ஒரு வழக்கு போட்டிருக்கலாம்ல, ஏன் அதை செய்யல? ஆனா அப்படி அவங்க தமிழக அரசு சார்பில் போட்டாங்கன்னா அப்புறம் SIT தமிழக அரசு சொன்னது தானே, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் SIT போட்டாங்க. அப்ப மறுபடியும் அது தமிழக அரசு மேலதானே போகும். அதற்கு பயந்துட்டு தான் அவங்க சொல்லலையோ. அந்த பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உச்சகட்டமாக இருக்கு. அந்த பயத்துடைய சாராம்சம் என்ன என்பது நிச்சயமாக எதிர்காலத்தில் அது வெளியில தான் வரப்போகுது. இந்த வழக்கின் மூலமாக பத்திரிகையாளர்களும் மக்களும் உணர்ந்துட்டோம். என்ன உணர்றோம்? தமிழக அரசு மிக மோசமான மனநிலையில செயல்படுறாங்க, ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க, குற்றவாளிகளுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. இங்க போதைப் பொருள் கடத்துறவங்களா இருக்கட்டும், பிற குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்களா இருக்கட்டும், அவர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவர்கள் பக்கம் தான் நிக்கிறாங்களே தவிர இங்க மக்களுக்காக ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நிக்கவே இல்லையே. கடைசி வரைக்கும் திமுக காரன் இல்ல, திமுக இல்ல, திமுக காரன் இல்ல, திமுக இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல எந்த கரையும் படக்கூடாது. இது தெரிஞ்சிடுமோங்கிறதுக்காக பத்திரிகையாளர்களோட சுதந்திரத்தையும் பறித்து அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறீங்க. இந்த வழக்குல இந்த விவகாரத்துல மட்டும்தான் இவங்க பேசக்கூடாதுன்னா, இல்ல இனிமேல் பத்திரிகையாளர்கள் யாரும் இதை பத்தி பேசக்கூடாதுங்கிற இனிமேல் இந்த வழக்கு குறித்து யாரும் விரிவாக எந்த விவரமும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலை திமுக அரசு உடன் நின்று பண்ணிட்டு இருக்கு. இந்த வழக்குல மட்டுமல்ல, இனி வரக்கூடிய வழக்குகளையும் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளுக்குள்ள 1.5 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த வழக்குலையுமே பத்திரிகையாளர்கள் உங்களோட லிமிட்னு ஒன்னு செட் பண்ணிக்கங்க. லிமிட்டுக்கு மேல நீங்க போனீங்கன்னா உங்க குடும்பத்தை வரைக்கும் நாங்க கஷ்டப்படுத்துவோம். அண்ணன் தெளிவா இதை வாசிச்சு காமிச்சாங்க. நீதிபதி என்னென்னலாம் கேட்டாருங்கிறத தெளிவா வாசிச்சு காமிச்சாங்க. இது யாரும் புலன் விசாரணையில் தலையிட முடியாது. குடும்ப விவரங்களை ஏன் நீங்க விசாரிக்கிறீங்க? இதெல்லாம் நீதிமன்றம் கேட்டிருக்கு. நீங்க 56 கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க? கோட்டூர்புரத்தோட காவல் ஆய்வாளர்கிட்ட நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்குனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது போல பல கேள்விகளை நீதிபதி உண்மையாகவே நான் தலைவணங்குகிறேன். இது போல நிறைய கேள்விகளை நீதிமன்றத்துடைய கேள்விகள் மட்டும் இல்லாம மக்களுடைய கேள்வி, எதிர்க்கட்சியினுடைய கேள்வியா இருக்கிற இந்த யார் அந்த சார், அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணிரணுங்கிறதுக்காக பத்திரிகையாளர்களை பலிகடா ஆக்க பாக்குறாங்க. நிச்சயமாக நான் நிறைய தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மாதிரி போய் பார்த்தேன். யார் அந்த சார் என்ற வாசகம் எதிர்க்கட்சி மிக சிறப்பாக எல்லாருடைய வாகனத்திலையும் இருக்கு. அந்த அச்சம் ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் யாரும் மறக்கவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான எதிர்க்கட்சி என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்திலும் யார் அந்த சார், ஏன்னா இது ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த கொடுமை. இதை விளக்கமா இதை சொல்ல வேண்டிய இடத்துல இல்லாம டைவர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் இதை ஏதோ ஒரு இடத்துக்கு, இதுதான் இந்த மடை மாற்றும் வேலை தான் திமுகவுடைய வேலையே. இதுல நம்ம விட்டுற கூடாதுங்கிற இடத்துல எதிர்க்கட்சியும் நிக்கிறாங்க. இவர்களை மடை மாத்துறதுக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது வழக்கமா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை மடை மாத்துறதுக்கு, இப்ப சட்டசபை நடந்துட்டு இருக்கும் பொழுது அதுல பிரச்சனைய வரும் பொழுது அதை மடை மாத்துறதுக்கு ஆளுநரை வச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப பத்திரிகையாளர்களை பலிகடா ஆக்கினா அது திமுகவுக்கு தானே எதிராக போய் முடியும். எப்படி திமுகவுக்கு இது எதிராக மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். ரொம்ப சுருக்கமாக இறுதிக்கிறது. அதாவது ஒரு பெண் சகோதரி சொன்னாங்க, ஜமீலா அவர்கள், ஒரு பெண்ணோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அந்த பெண்ணோட எதிர்காலம் பாதிக்கிறது ஒரு புறம், மற்ற பெண்கள் எந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உள்நோக்கம் இருக்கு இந்த தமிழக அரசுக்கு. எந்த பெண், ஏன்னா இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்க கம்ப்ளைண்ட்ங்கிறது மிக குறைவு. வெளியில தெரியாம பல்வேறு குற்றங்கள் தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு குற்றங்களுக்கு உடந்தையாக திமுகவை சேர்ந்தவர்களே இருக்காங்கிறத குறிப்பிடப்பட வேண்டியது. இவர் உடனே சிரிக்கிறாரே, இவர் மறைக்கிற மாதிரி. பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு வேணா நான் தனியா லிஸ்ட் கூட எடுத்து காட்டுறேன். குறிப்பாக பட்டியலின பெண்கள் அவ்வளவு பேர் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்கிற விவரங்களை நாங்க நாளுக்கு நாள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதனால இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது யாருமே வெளியில பாதிப்புகளை சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம், மற்றொன்று குற்றம் செய்தவர்களை நம்ம காப்பாற்ற வேண்டும்ங்கிறது ஒரு பக்கம். இதுல காவல்துறையை கையாள வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். இது எல்லாவற்றிற்குமே கூடிய விரைவில் மக்கள் முடிவுரை எழுதிடுவாங்க. என்ன முடிவுரை எப்ப நடக்க போகுது அப்படிங்கறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.